அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை ஏற்கனவே நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றப்பத்திரிகையினுடைய தகவல்கள் எதுவுமே வெளியே வராமல் தான் இருந்தது. ஒரே ஒரு செய்தி தான் வெளியே வந்தது. சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்கிற செய்திகள் எல்லாம் வெளியானதை தவிர கூடுதல் தகவல் வெளியாகாத வண்ணம் தான் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடலை. இனிமேல் வெளியிடுவார்களா என்று பார்ப்போம். தினத்தந்தி பத்திரிகையில் இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை பார்க்குறேன். இந்த செய்தியை நீங்களும் படித்திருக்கலாம். பத்திரிகையில் இந்த செய்தியை படித்த யாராக இருந்தாலும் சரிதான், இந்த வழக்கை தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய எல்லோருடைய மனதிலும் இந்த செய்தியை படிக்கிற போது சில கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியாது. அப்படி நமக்கும் இந்த குற்றப்பத்திரிகையில் சில கேள்விகள் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளை நம்ம உறுதியாக பேச வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வழக்கு சாதாரணமாக நாம் கடந்து சென்று விடக்கூடிய வழக்கு அல்ல. இதில் ஒவ்வொன்றா நம்ம இதை பேச வேண்டியிருக்காது. முதல்ல இந்த குற்றப்பத்திரிகையில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஞானசேகரன் அவன் எங்கே வசித்து வருகிறான் என்பது குறித்து அவனுடைய தகவல்கள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று இரவு 7:10 கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஞானசேகரன் நுழைந்தார். பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்ததை யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்கவும் தடயம் எதுவும் சிக்கிவிடக்கூடாது என்றும் கருதிய அவன் தனது செல்போனை யாரும் தொடர்பு கொள்ள முடியாதவாறு ஃப்ளைட் மோடுக்கு மாற்றி வைத்துள்ளார். ஃபோனில் பேசுவது போன்று நடித்தவாறு முகத்தை தொப்பியால் மறைத்து கொண்டு பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைந்தார். அடுத்து அன்றைய தினம் இரவு 7:45 மணிக்கு கட்டிடத்தின் படிக்கட்டில் மாணவியும் அவரது நண்பரும் அமர்ந்திருப்பதை பார்த்தார். சரியா? முதல்ல இதிலேயே நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னா, ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்தான், மாணவனையும் மாணவியையும் மிரட்டினான், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டான். இதுதான் செய்தியாக இருக்கிறது இல்லையா? ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஞானசேகரன் என்ன காரணத்திற்காக நுழைந்தான் என்கிற கேள்வி அதிக அளவில் எழுப்பப்படவும் இல்லை. அப்படி எழுப்பப்பட்ட இடத்தில் கூட அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருந்திருக்கிறது. எதற்காக ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள்ளாடி சென்றான்? 7:10 ஞானசேகரன் உள்ளாடி போகிறான் இல்லையா? 7:45 மாணவனையும் மாணவியையும் இவன் சந்திக்கிறான், மிரட்டுகிறான். அப்போ 7:45 மாணவனும் மாணவியும் அந்த இடத்தில் வருவார்கள் என்று முன்கூட்டியே ஞானசேகரனுக்கு தகவல் கிடைத்து தான் ஞானசேகரன் உள்ளாடி போனானா? அப்படி தகவல் கிடைத்து தான் ஞானசேகரன் உள்ளே சென்றான் என்றால் அந்த தகவலை ஞானசேகரனுக்கு கொடுத்தது யார்? இந்த நேரத்தில் மாணவனும் மாணவியும் இந்த இடத்தில் இருப்பார்கள் என்கிற தகவலை ஞானசேகரனுக்கு கொடுத்தது யார் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். இதை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே எழும். இல்லை தகவல் எல்லாம் கொடுக்கல, அவன் அந்த இடத்திலே வந்தான், வருகிற போது தற்செயலாக அவன் பார்த்தான் என்றால் தற்செயலாக அவன் அந்த இடத்தில் பார்ப்பதற்கு அவன் என்ன அந்த கல்லூரியினுடைய மாணவனா, இல்லை கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒருவனா, இல்லை விடுதி வார்டனா, இல்லை பாதுகாவலனா? யார்? ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு? என்ன காரணத்திற்காக ஞானசேகரன் உள்ளே சென்றான்? இதுவே ஒரு பெரிய கேள்விங்க. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும் இல்லையா? அவன் ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறான், அந்த குற்றத்தை செய்வதற்காகத்தான் உள்ளே சென்றானா, இல்லை வேறு ஏதாவது காரணத்திற்காக உள்ளே செல்கிற போது இந்த குற்றம் தற்செயலாக நடந்ததா, இது முன்கூட்டியே நடத்தப்பட்ட குற்றச்சம்பவமா? அப்படி முன்கூட்டியே நடத்தப்பட்ட குற்றச்சம்பவம் என்றால் இதன் பின்னால் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகள் இருக்கிறது இல்லையா? அப்போ ஞானசேகரன் நுழைந்தான், இங்கே தவறை செய்தான், தவறை செஞ்சுட்டு அவன் போயிட்டான் என்றால் அப்படி இதை நம்ம குறுகிய வட்டத்துக்குள் இந்த இவனுடைய வருகையையும் இந்த சம்பவத்தை நாம் பார்த்து கடந்து சென்று விட முடியாது. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகையில் அது குறித்த எந்த தகவலும் வெளிவந்ததாக இல்லை. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே மாணவனையும் மாணவியையும் சந்திக்கிறான். பார்த்ததுமே அந்த மாணவனுடைய தலையில் ஓங்கி அடிக்கிறாரான். நண்பனின் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு மாணவியிடம் இருந்த கல்லூரி அடையாள அட்டையை பறித்தார். பின்னர் மாணவியும் அவரது நண்பரும் பேசி கொண்டிருந்த போது தான் எடுத்த வீடியோவை டீன், விடுதி பாதுகாவலர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட ஊழியர்களிடம் காண்பித்து விடுவதாக மிரட்டினார். வீடியோ எடுத்துருக்கிறான். 2 பேரும் இருந்து பேசிட்டு இருந்ததை இவன் வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவை வச்சு தான் இவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, மாணவனும் மாணவியும் இவன்கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க, இந்த சம்பவத்தை இதோட விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த நண்பரை அனுப்பிவிட்டு அந்த இடத்தில் நீ மட்டும் தனியாக நிற்க வேண்டும், அப்போதுதான் உன்னை காப்பாற்றுவேன் என்று மாணவியிடம் கூறிவிட்டு ஞானசேகரன் அந்த இடத்தில் இருந்து சென்றார். ரொம்ப முக்கியமான செய்தி.
நண்பரை வந்து போக சொல்லிட்டு அந்த மாணவியை மட்டும் நீ மட்டும் இங்கே நில்லு என்று சொல்லி இவன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க ஞானசேகரன். போயிட்டு சில நிமிடங்களில் அங்கு மீண்டும் வந்த ஞானசேகரன், உனது நண்பர் பல்கலைக்கழக ஊழியர்களிடம் மாட்டிக்கொண்டார், ஆனாலும் அவரை நான் காப்பாற்றி விட்டேன் என்று மாணவியிடம் கூறினார். இதில் சில சந்தேகங்கள் வருது நமக்கு. முதல்ல இந்த ஞானசேகரன் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டு மறுபடியும் வந்தான் என்று இருக்கிறது இல்லையா, அந்த இடத்திலிருந்து இவன் எங்கே சென்றான், எங்கே போயிட்டு வந்தான்? அப்போ இங்கே தான் அந்த கேள்வி வருகிறது. எந்த கேள்வி? இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே யார் அந்த சார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா. ஒருவேளை அந்த சார் வெளியே காத்திருந்தாரா? அப்படி காத்திருந்தார் என்றால் அந்த சாரை சந்தித்து விட்டு தான் இவன் மறுபடியும் வந்தானா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஏன் அந்த கேள்வி எழுகிறது என்றால், அந்த மாணவியினுடைய புகாரில் மாணவி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஞானசேகரன் அவன் வந்து ஒரு சாருடன் அலைபேசியில் பேசினான், அலைபேசியில் பேசிவிட்டு அந்த சாரோடு கொஞ்ச நேரம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசேகரன் சொன்னான் என்று. அப்போ இந்த மாணவியை பார்த்து விட்டு மிரட்டி விட்டு அந்த மாணவியினுடைய தகவல்களை எல்லாம் பெற்றுவிட்டு வெளியே போயிட்டு யாரிடமாவது பேசிவிட்டு மறுபடியும் வந்தானா என்கிற பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இது குறித்த தகவல் இல்லை. அவன் போயிட்டான் வந்தான் அப்படின்னா எங்கே போனான், எங்கே வந்தான், எதுக்கு போனான்? இப்போ மிரட்டி வைத்திருக்கிறான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாணவியை மிரட்டி வச்சிருக்கிறான், நீ மட்டும் இதில் நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அப்போ சொல்லிவிட்டு அவன் வந்து யாரை சந்தித்தான், அது வந்து ரொம்ப அது சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய செய்தி இல்லை இல்லையா. இது சாதாரணமாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் வந்து வந்திருக்கு. அவன் இப்போ சென்றான் வந்தான், இதில் நிறைய கேள்வி இருக்குது நமக்கு. இது வந்து இப்படி எழுதக்கூடாது இல்லையா. எங்கே சென்றான், ஏன் சென்றான், அதெல்லாம் அடுத்து எதற்காக வந்தான் தேவையில்லை, இருக்கணும் இல்லையா. இப்போ இதில் இவன் இன்னொரு செய்தி சொல்கிறான் இல்லையா, அந்த உன்னுடைய நண்பன் வந்து பல்கலைக்கழக ஊழியர்கள்ட்ட மாட்டிட்டான், ஆனால் நான் அவனை காப்பாற்றி விட்டேன் என்று. இவன் யாருங்க காப்பாற்றுறதுக்கு? பல்கலைக்கழக ஊழியர்கள்ட்ட சிக்கின அந்த நண்பனை ஞானசேகரன் எப்படி காப்பாற்றுவான்? அப்போ அந்த ஊழியர்களுக்கும் ஞானசேகரனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? உண்மையிலே அவன் காப்பாற்றினானா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? அப்படி நடந்தது என்றால் என்ன குற்றப்பத்திரிகையில் இருக்குது. அப்போ நடந்தது என்றால் இவன் எப்படி காப்பாற்றுவான்? அப்போ இதில் வந்து நமக்கு நிறைய மர்மங்கள் இருக்கு இல்லையா. சாதாரணமாக நீங்களோ நானோ ஒரு சாமானிய மனிதன் முதல்ல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாடி போகவே முடியாது. அண்ணா பல்கலைக்கழக வளாகம் இல்லை, எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளாடியும் நுழைய முடியாது, எளிதாக எல்லாம் நுழைந்து விட முடியாது. அதிலும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சும்மா போய் நுழைய முடியாது. இவன் நுழைந்தது மட்டுமல்லாமல் அங்கே போய் மிரட்டிட்டு மாணவனையும் மாணவியையும் மிரட்டி விட்டு ஊழியர்கள்ட்ட பேசி மாணவனை வந்து இவன் வந்து காப்பாற்றியிருக்கிறான்னா, அப்போ இது குறித்து கூடுதல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இல்லையா. யார் அந்த ஊழியர்கள், அந்த ஊழியர்களுடைய பின்புலம் என்ன? அப்போ தொடர்ந்து அந்த ஊழியர்களின் உதவியோடு தான் இவன் வந்து இங்கே உள்ளாடி வந்து சென்றானா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பின்னர் மாணவியிடம் அவரது செல்போனை ஃப்ளைட் மோடில் போடுமாறு கேட்டுக்கொண்டான். இதையடுத்து மாணவியை ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதனை வீடியோவாகவும் பதிவு செய்தார். இதில் ஞானசேகரன் மட்டும் இருந்ததாகத்தான் இருக்கிறது, வேறு யாருமே உள்ளது மாதிரி இந்த குற்றப்பத்திரிகையில் செய்தி இல்லை. ஞானசேகரனே பாலியல் பலாத்காரத்தை செய்து அவனே வீடியோவையும் பதிவு செய்ததாகத்தான் இருக்கிறது. மேலும் தான் பல்கலைக்கழக அதிகாரி என்ற மாய தோற்றத்தை மாணவியிடம் உருவாக்குவதற்காக யாரிடமோ ஃபோனில் பேசுவது போன்று நடித்தவாறு, சார் நான் மாணவியை எச்சரித்து அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினான். இப்போது இங்கே தான் கேள்வி, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இவன் வந்து ஃபோனில் பேசுகிறதா நடிச்சிருக்கிறான் என்று சொல்லி ஏற்கனவே காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. இப்போது சிறப்பு புலனாய்வு குழுவும் அதே செய்தியை தான் சொல்லியிருக்கிறது. இப்போ குற்றப்பத்திரிகையில் இந்த தகவல் இருக்குது. ஆனால் இதை தொடர்ந்து ஞானசேகரன் மாணவியிடம் நீ அந்த சாருடன் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொன்னான் இல்லையா, அது குறித்த செய்திகள் எதுவுமே இந்த குற்றப்பத்திரிகையில் இல்லை. யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டதற்கான முதன்மையான காரணமே அந்த மாணவியினுடைய புகாரில் இருந்த அந்த குற்றச்சாட்டு தான். ஒரு சாரோடு இவன் பேசினான், சரி, பேசினது கூட இவன் வந்து ஏதோ ஏர்பிளைன் மோடுங்கிறாங்க, ஏமாத்தினதுன்னு சொல்கிறாங்க, குற்றப்பத்திரிகை இருக்கு, சரி அது இருக்கட்டும். அதை தொடர்ந்து மாணவி சொன்னார் இல்லையா, மாணவி சொன்ன அந்த கருத்தை ஞானசேகரன் மாணவியிடம் சொன்னானா இல்லையா? நீ மிரட்டுறதுக்கு அலைபேசியில் வந்து பேசுனது மாதிரி நடித்தான், சரி, அதுக்கப்புறமா மாணவியிடம் சொன்ன செய்தி உண்மையா இல்லையா, அவன் சொன்னானா இல்லையா? அப்படி சொன்னான் என்றால் யார் அந்த சார், எதற்காக அதை சொன்னான்? அதை வந்து மிரட்டுறதுக்கு சொன்னான்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அது குறித்த தகவல்களும் இதில் இல்லை.
இப்போ இதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோருடைய செல்போன் எண்களை வாங்கி கொண்டு நான் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று மாணவியிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். மாணவியை பலாத்காரம் செய்ததை வீடியோவாக பதிவு செய்து செல்போனில் மறைத்து வைத்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரனுக்கு சம்மன் அனுப்பியதும் அந்த வீடியோவை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அழித்து விட்டார். இதுதான் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி. இதில் இன்னும் சில செய்திகள் இருக்கு பாருங்க. இந்த யார் அந்த சார்ன்ற கேள்விகளை அரசியல் கட்சிகள்லாம் எழுப்பிட்டு வந்தாங்க. ஆனால் குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் மட்டுமே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த போலீஸ் அதிகாரி என்ன பேசுகிறாரு பாருங்க. ஞானசேகரனின் செல்போனை பறிமுதல் செய்து அதில் பதிவாகிய அழைப்புகளை ஆய்வு செய்தோம். அந்த மாணவியை பயமுறுத்துவதற்காக யாரிடமோ சார் என்று பேசுவது போன்று நடித்திருக்கிறான். ஆனால் எதிர்முனையில் யாரிடமும் அவன் பேசவில்லை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைந்தது முதல் அங்கிருந்து வெளியேறி பைக்கில் சென்றது வரையிலும் அவனுடைய செல்போனை அழைப்புகள் வராதவாறு ஃப்ளைட் மோடில் வைத்துள்ளான். இது ஒரு காவல் அதிகாரி சொல்லியிருக்கிறானா, எந்த காவல் அதிகாரிங்கிற பேரெல்லாம் இல்லை. ஆக மொத்தத்தில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, அந்த சார் ஒருவர் இல்லை என்பதுதான் குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்த வண்ணமே இருக்கிறது. நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருந்தது. எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டதே தவறு, மாணவியின் மீது குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த எஃப்ஐஆர் இருக்கிறது என்று கடுமையாக நீதிமன்றம் காவல்துறையை கண்டித்திருந்தது, சாடி இருந்தது. இப்போ இந்த குற்றப்பத்திரிகை படித்து பார்க்கிற போது இந்த குற்றப்பத்திரிகையினுடைய செய்திகள் எல்லாமே மாணவியினுடைய புகாரையே கேள்விக்குட்படுத்தக்கூடிய செய்திகளாகத்தான் இருக்கிறது. நாம் மறுபடியும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த மாணவி அந்த சார் குறித்து சில கருத்துக்களை பேசியதை தொடர்ந்து தான் யார் அந்த சார்ங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இது ஏதோ அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக எழுப்புகிறார்கள் என்கிற அந்த பார்வையில் இதை பார்ப்பது அது ரொம்ப ரொம்ப மோசடித்தனமான ஒன்று. மாணவியினுடைய புகாரின் அடிப்படையில் எழுந்த கேள்வியை அரசியல் கட்சிகள் எழுப்பினார்கள். இது ஏதோ அரசியல் கட்சிகளோ மற்ற பொதுமக்களோ கற்பனையின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட கேள்வி அல்ல. இது மாணவியினுடைய புகாரில் இருந்து வந்தது. இப்போ குற்றப்பத்திரிகையில் அந்த சார் வேற யாருமே இல்லை என்றால் அப்போ அந்த மாணவி சும்மா சொன்னாங்களா? இதை நம்ம எப்படி பார்ப்பது? இதை இது போன்ற எத்தனையோ வழக்குகளை நம்ம தொடர்ந்து நாம் கவனித்து தான் இருக்கிறோம். சில வழக்குகளிலெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகை அல்ல, கூடுதலாக இன்னொரு குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்படும். சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் கூட கூடுதலாக சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதன் அடிப்படையில் கூடுதலாக இன்னொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை எல்லாம் தாக்கல் செய்திருந்தார்கள். இன்னும் சில வழக்குகளில், குறிப்பாக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கூட அவர்கள் கீழமை நீதிமன்றங்களால் விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டு விடுவிக்கப்படுவார்கள். அதைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றமே கீழமை நீதிமன்றங்களில் நடந்த அந்த விசாரணையை கேள்விக்குட்படுத்தி மறுபடியும் அந்த வழக்கை தாமாக முன் விசாரணைக்கு எடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்து தான் வருகிறோம். இப்போ அதுபோன்று இந்த வழக்கில் கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா, என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் வருகிற போது நீதியரசர்கள் இது குறித்த கேள்விகளை எழுப்புகிற போது தான் நமக்கு அது தெரிய வரும். இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே நம்ம கவனித்து வரக்கூடிய ஒரு நபராக நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதை ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கை எப்படியாவது இதை திசை திருப்பி விடலாம், இதை மூடி மறைத்து விடலாம் என்கிற ரீதியில் தான் இது நகர்ந்துட்டு வருது. அரசு அதை நோக்கி தான் நகர்கிறது. ஊடகங்கள் கூட அது குறித்து பேசுவதில்லை. இப்போ இந்த செய்தி வெளியானது இல்லையா, குற்றப்பத்திரிகை, இது குறித்த செய்தி பெரும்பாலான ஊடகங்கள் வெளியாகலை. இது இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த பிரச்சனை இது இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டுமா இல்லையா? அத்தனை ஊடகங்களும் இதை பேசு பொருளாக மாற்றியிருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ ஏன் ஊடகங்கள் பேசலை? ஊடகங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக அரசுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகள் எதையுமே இவர்கள் விவாத பொருளாக மாற்றுவதே இல்லை. அப்போ இந்த செய்தியையும் இவர்கள் விவாத பொருளாக மாற்றாமல் மூடி மறைத்து வருவதன் மூலமாக அப்போ இதன் பின்னால் வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கிறது என்கிற சந்தேகம் அரசினுடைய அந்த செயல்பாடுகளிலும் ஊடகங்களினுடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் நமக்கு கூடுதலாக அந்த சந்தேகம் எழுகிறது. பார்ப்போம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அடுத்து நீதிமன்றத்தில் விசாரணை வர இருக்கிறது இல்லையா? விசாரணையில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.